சிவபெருமான காய்ச்சல போய் பிச்சை எடுத்தார். அவருக்கு தான் தலையெழுத்து அவருக்கு பிச்சை எடுக்கணும்னு. அவர் தான் இறைவனாச்சே. ராமபெருமான் இங்கே வந்து 14 வருஷம் வனவாசம் இருக்கணுமா? சீதை போய் அங்கே தவிக்கணுமா? ராவணேஸ்வரன் சொல்லிட்டு பட்டம் வாங்கினவர் கடைசியில் அந்த மாதிரி அசிங்கப்படணுமா? அப்போது இந்த காலம், இந்த கர்மா யாருமே விடாதுன்றது தான் உண்மை. யாராக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை குறைக்கிறதுக்கான வழிகள் தான் சித்தில் அப்பப்போ வந்து காமிப்பான். இறைவன் தான் சொல்லிக் கொடுப்பான். இது உதாரணம் சொல்லப்போனால் விஸ்வாமித்திர கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்தை உன்னிச்சு பார்த்தா நம்மளுக்கு உண்மை புலப்படும். அவர் பிரம்மரிஷி பட்டம் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு சத்திரனாக இருந்து நான் பிரம்மரிஷி பட்டம் வாங்கி சொல்லிட்டு மன்னர் பதவியை திறந்து காட்டில் போய் கடுமையாக தவம் பண்ணுறாரு. ஆனால் அவர் கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கல. ஆனால் விதி அவர் கிடைக்கணும் ஏற்கனவே இருந்திருக்கு, கர்மா. அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. யாராக இருந்தாலும் எவ்வளோ முயற்சி பண்ண தவத்தை தடுக்க முடியல. ஏனென்றால் அவன் ஏற்கனவே செஞ்ச அவ்வளோ புண்ணியம் பேலன்ஸ் இருந்து இந்த பிரிவில் போன பிரிவில் அவர் அந்த விஷயத்த பிரம்மரிஷி பட்டத்தை வாங்கியே தீரன்னா அவருக்கு ஏற்ற தலையெழுத்து. அப்போ அது யார் மூலம் நடக்கணுன்றதும் இறைவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறான். இங்கே எல்லாமே ஏதுப்பட்டது.